சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வரை பேசல்ல நம்ம மீனா இருந்துட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்தாமணியா தான் இருக்கணும். ஏன்னா, நம்மள பழி வாங்குறதுக்காக அந்த வட்டிக்காரங்க மூலியமா இவங்க தான் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணியிருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிட்டு, "நீ தானே இது எல்லாத்தையும் பண்ண சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, நான் தான் பண்ண சொன்னேன்." "எதுக்காக பண்ண சொன்ன? உங்க வீட்டோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா? 2,00,00,000 ரூபாய் கிட்டத்தட்ட. அவ்ளோ பணத்தையும் விட சொல்றியா? அந்த வீடு மட்டும் என் கையில் வந்துச்சுன்னா ரொம்ப அழகாக பிளாட் போட்டு வித்துடுவேன்." அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை சுற்றி இருக்கிற கிரவுண்டு இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டை நீ வெறும் 48 லட்ச ரூபாயை இப்படின்றதுக்குள்ளே கொடுத்து முடிச்சிருவ. ஆனால் உன்னை நான் சந்தோஷமாக சம்பாதிக்க விட்டுருவேனா? 2 நாளுக்குள்ளே 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து நீட்டிட்ட. இன்னும் 2 நாள் போனால் 48 லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுத்துருவேன். அப்படி நான் உன்னை கொடுக்க விடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு பிரச்சனை இழுத்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ எல்லாமே நினைக்கிறது எல்லாமே கனவோட தான் போக போகுது. அந்த வீட்டில் இருந்து ஒரு செங்கில கூட உன்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீனை வந்து சவால் விடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.